பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஒரு 4 கிரகங்களுடைய பயிற்சியை கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் போட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில செவ்வாய் பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சி தரக்கூடிய முழு பலனை பெற முடியாமல் கலைகின்ற காலத்துல இந்த செவ்வாய் பயிற்சி குறுகிய காலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 45 நாட்கள் எத்தகைய ஒரு மாற்றத்தை தரும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3 பார்வை என்று சொல்வார்கள். 4, 7, 8 அந்த பார்வைகள். அந்த வகையில பார்க்கும்பொழுது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபம் பயிற்சியாக இருக்கின்றார். ரிஷபம் யாருடைய இடம் என்று பார்த்தால் சுக்கிரனுடைய இடம், களத்திரக்காரனுடைய இடம். அதாவது செவ்வாயை நெருப்பு என்று சொன்னோம்னா சுக்கிரனை நீர் என்று சொல்வார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய 4, 7, 8 அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எவ்வாறு இருக்கும் விருச்சிக ராசிக்கு? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் எத்தனையோ ஏமாற்றங்களை எல்லாம் சந்தித்து வந்தீர்கள். அதுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். அருமையான ஒரு பயிற்சியை சமீபத்தில் சந்தித்தோம். அதுதான் குரு பயிற்சி. குரு பகவானுடைய பார்வை என்று பார்த்தால் 5, 7, 9. செவ்வாயின் பார்வை பார்த்தீங்கன்னா 4, 7, 8. அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல சந்தர்ப்பங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கலங்கி போய் நிற்கின்றோம், கண்ணீர் சிந்து கொண்டோம், புரிபடாமல் புதிராக நாம் வாழ்க்கை போய்விடுவோம் என்றெல்லாம் புலம்புகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு குரு அவருடைய அருமையான பார்வை விருச்சிகம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தடையும் தடங்களும் பிரச்சனைகளையுமே சந்தித்து வந்த வாழ்க்கையாகட்டும் தொழிலாகட்டும் இனி அற்புதமான குருவினுடைய பார்வை. குருவின் பார்வை மட்டுமே முழுமையான நற்பலனை தருமானா கொஞ்சம் யோசிக்கணும். கர்மாவுக்கு ஏற்ற பலன் தானே. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னாங்க செவ்வாயின் பார்வையும் விருச்சிகத்தின் மீது படுகின்றது. அருமையான சந்தர்ப்பங்க. குறிப்படாம வாழ்க்கையில தொழில ஏன் கணவன் மனைவி கூட ஒருவர் அன்பாக திருமணம் பண்ணாலும் கூட புரிந்து கொள்ளாமல் அவர் ஒருவருடைய வாழ்வு போராட்டமாகத்தான் அமைகின்றது. பெற்ற பிள்ளையும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே. நாம் வேலை செய்கிறோம், வேலை செய்யற இடத்துல நம்மை புரிந்து கொள்ளவில்லையே. புரிந்து கொள்ளுதல், அதனாலதான் இந்த வார்த்தையை சொன்னேன். புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மையுடையவர் செவ்வாய். அவருடைய 7ஆம் பார்வை, அதாவது 7ஆம் பார்வை எங்க? ரிஷபத்திலிருந்து பார்க்கின்றார். எங்க? விருச்சிகத்தை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வையும் இந்த காலகட்டத்தில் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. ஆக என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய, ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பமாக தான் அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ல ஆட்சி பலம் பெறுகின்றார். அதே நேரத்துல குரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இவற்றை ஏற்படுத்தி தருவதோடு இழந்ததை திரும்ப பெறுகின்ற அருமையான ஒரு சந்தோஷமான தருணம். அது மட்டும் கிடையாதுங்க, தன்னம்பிக்கை பலத்தையும் அதிகரிப்பார். யாரு? குரு பகவான். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் இதுவரை சந்தித்த சங்கடங்கள், இதுவரை சந்தித்த பிரச்சனைகளில் இருந்து படிப்படியாக மாறி ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்வதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை மட்டுமல்ல, ஒரு முழுமையான பலம். ஒரு மனிதனுக்கு 3 பலம்: தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். 3 பலத்தையும் இழந்து தவித்தவங்களுக்கு அற்புதமான 3 பலங்களையும் தரக்கூடிய ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல சந்தர்ப்பங்க. அருமையான ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சி விருச்சிகத்துக்கு. அதே நேரத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி. பாக்கியஸ்தானத்துல யாருன்னா குரு சுக்கிரன் இருவருமே கூட்டு சேர்க்கை. இதுவரைக்கும் தெய்வானுகிரகம் பெற முடியாமல் இருந்த உங்க வாழ்க்கையில இறையருளும் குருவருளும் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த செவ்வாய் பயிற்சி விருச்சிக ராசிக்கு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் நிலவுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அஷ்டம ராசியில பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆரோக்கியத்தை கொண்டு கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மற்றபடி அது பாட்டுக்கு நல்ல விதமாக நல்ல முறையில உங்களை உயர்ந்து உன்னதமான நிலையை நோக்கி நகர்த்துகின்ற மற்ற கிரகங்களுடைய இருப்பு இந்த செவ்வாய் பயிற்சியில் தெரிகின்றது. செவ்வாய் அனுகூலமாக சந்திருப்பதனால பலருக்கெல்லாம் ஊதிய உயர்வோடு கூடிய அரசாங்கத்துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து அரசாங்கத்தினால ஆதாயம் பெறக்கூடிய அருமையான தருணம் இந்த செவ்வாய் பயிற்சி விருச்சிக ராசிக்கு. அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலத்தில் அமையும். அதே நேரம் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதையே ராகு உணர்த்துகிறார். கவனமாக இருந்து விட்டாலே போதும். கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல்
நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு தருணமும் இதுவே.